அது என்ன அஷ்டபந்தனம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நடைமுறையில் நிறைய பேர் சாமியார்களுக்கு இந்த விஷயமே தெரியறதில்ல. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பிரச்சனை, ஏவல் இருக்குது, பில்லி இருக்குது, சூனியம் இருக்குது, எதிர்வினை பகைகள் இருக்குது, திஷ்டி இருக்குது. அதாவது எந்த ஒரு ஆலயங்கள் சென்றும் எந்த ஒரு பூஜைகள் செய்தும் சரி செய்ய இயலவில்லாவிட்டால் அந்த இடத்துல கூடிய ஏவல்களை அல்லது செய்வினைகளை, அங்கு புதைக்கப்பட்டுள்ள எந்திரங்களை அந்த மாந்திரிகர் எங்கக்கூடிய சாமியார் எங்கக்கூடிய ஒரு ஆன்மீக நெறியாளர் அதை ஆராய்ந்து அதை கண்டெடுக்க முயற்சி செய்வார். அப்படி செய்து எடுத்து விட்டால் அவருடைய எடுப்பதனாலே எந்த ஒரு லாபமும் இல்லை. ஆனால் அது எடுப்பு வரை அந்த இடத்துல நிறைய தொல்லைகள் கொடுத்து கொண்டு போயிருந்தாலே அதை எடுத்து விடுவார்கள். அப்படி எடுத்துகிட்ட பேருக்கும் திரும்ப பிரச்சனைகள் வரக்கூடாது. அந்த மாந்திரிகர், அதாவது நம்ம பங்காளியோ உறவா எதிர் வீட்டுக்காரனோ பக்கத்து வீட்டுக்காரனோ ஒரு செய்வினை செய்கிறான் அப்படின்னா அவன் திரும்ப செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் 10 வாட்டி செய்வினை எடுத்திருக்கேன், 5 வாட்டி எடுத்திருக்கேன், நான் 15 வருஷமாக மாந்திரிகத்துக்காகவே லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன், இப்படி இல்லாமல் சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய இந்த போராட்டமான உலகத்தில் அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்பது தான் ஆராய்ச்சி. அதுதான் ஆன்மீக ஆராய்ச்சி. அதுக்காக தான் அந்த காலத்தில் சித்த பெருமாக்கள் அஷ்டபந்தனம், அஷ்டம் என்றால் 8, 8 மூளைக்கு பந்தனம் செய்து அஷ்டம் எங்கக்கூடிய வியாதிகளை, துன்பங்களை, அஷ்ட கர்மங்களை ஆளக்கூடிய சக்தி இந்த அஷ்டபந்தனத்துக்கு உண்டு. 8 திக்குகளுக்கும், 4 மூலைக்கும், 4 பக்கங்களுக்கும், ஒவ்வொரு குடுவைக்கும் ஒவ்வொரு வகையான தெய்வங்கள். முக்கியமாக எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, பெரும்பாலும் மேற்கு திசையில் எல்லாமே சைவ தெய்வங்களாக வைப்பாங்க. ஏன்னா சைவ தெய்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு திசை. அதுதான் நம்ம தெய்வத்தை வீட்டில் பிள்ளையார சுவாமி கும்பிடும்போது கிழக்க பார்த்தவன் சுவாமியை வச்சுட்டு மேற்கு வச்சு கும்பிடணும்னு ஒரு ஐதீகம் சொன்னான். அதே மாதிரி மேற்கே கன்னி மூலை. கன்னி மூலை என்பது ஒரு ஆலயத்திலே கன்னி மூலையிலே விநாயகரோ அதாவது எந்த ஒரு தெய்வம் இருந்தாலோ அந்த தெய்வத்துக்கு சக்தி அதிகம். அப்படி கன்னி மூலையிலே விநாயகருடைய எந்திரம், முதல் எந்திரம் 1, 2, 3, இது 8 அஷ்டபந்தனம் என்று சொல்லிவிட்டு 5 மட்டும் வச்சுருக்கீங்களே நியாயமானு கேட்கலாம். ரிக்பந்தனம், அஷ்டபந்தனம், திக்பந்தனம் என்று சொல்வார்கள். அதாவது பந்தனங்கள் பலவிதம் உண்டு. திக்பந்தனம் என்றால் திக்குகளை கட்டுதல். 4 திக்குகளை கட்டுறதுக்கான இது திக்பந்தனம், இது திக்பந்தனம். ரிக்பந்தனம் அப்படின்னா அதாவது இந்த பூசாரிகள், பம்பை அடிப்பவர்கள் மற்றும் மருளாடிகள் எல்லாம் ரிக்பந்தனம் கட்டுவாங்க. ரிக்பந்தனம் கட்டுறது என்னன்னா, ஒருவர் இறந்து விட்டால் அல்லது சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அவங்கன்னா அந்த இடத்துல ரிக்பந்தனம் கட்டுவாங்க. 4 பக்கங்களும் கயிறு கட்டி மத்தியில் ஒரு படையில் போட்டு அந்த படையில் விளக்கு வைத்து அந்த விளக்கும் எலுமிச்சை படம் வச்சு குங்குமத்தை பரப்பிட்டு அது மேலே ஒரு கூடை கவுத்துருவாங்க. அந்த விளக்கு வெளிச்சத்தில் கூடிய குங்குமத்தில் ஒரு விலங்கியோடைய கால், கோழி, காக்கா, நாய் போன்ற பாதங்கள் கவுத்திருக்கக்கூடிய அந்த கூடைக்குள்ளே விந்திருக்கும். அது பேர் ரிக்பந்தனம் என்று சொல்வாங்க. இது அஷ்டபந்தனத்தில் 8 வகையாக வைக்கலாம். இன்றைக்கி நவீன நாகரிக காலத்தில் எங்கேயும் தரையில் புதைக்க முடியாது என்ற ஒரு காரணத்துக்காக குடுவிலை போட வேண்டிய அந்த எந்திரங்களை, அந்தக்கான மூலிகைகளை இந்த டப்பாவில் போட்டு தரையில் பிளாட்ஸில் பார்த்தா தரையில் புதைக்க முடியாது என்ற காரணத்தாலும் டைல்ஸில் உடைச்சி போட்டால் வேறு டைல்ஸ் போட முடியாத காரணத்துக்காகவும் சீலிங், அதாவது பார்த்தா அந்த காலத்தில் ஒரு வைத்தியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கே போய் ஏவலை எடுத்துகிட்டு வந்துடுவார். எடுத்துகிட்டு வரும்போது அவருடைய துணை, அதாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் 4 பக்கங்களுக்கும் வாசப்படி, 4 திசை 4 மூலைகளுக்கும் வாசப்படியிலும் குழி பறித்து அந்த குழிக்கு மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை பழம், திருநீர் கட்டி அதுக்கப்புறம்
வாசனை திரவியங்கள்லாம் தெளிச்சுட்டு இந்த எந்திரத்தை வச்சுட்டு இதை முதல் 2 எந்திரம் விநாயகர் மற்றும் சைவ தெய்வங்கள் சம்பந்தது, 2வது எந்திரம் முருகர் மற்றும் அதை சார்ந்த சைவ தெய்வங்கள் சம்பந்தப்பட்டது, 3வது எந்திரம் 3க்கு உரியது உக்கர தெய்வம் என்று சொல்லலாம். அந்த 3ஆம் இடத்துல இந்த முத்துமாரி சர்வ தெய்வங்கள் எல்லாம் இதில் ஆவணம் செய்யப்பட்டுள்ளது. 4ஆம் இடத்துல காளி, துர்கை, சூலினி போன்ற தெய்வங்கள் ஆவாகனம் செய்வார்கள். 5ஆம் இடத்துல குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி, கருப்பசுவாமி, வீரபத்திரன், மதுரை வீரன் எங்கக்கூடிய வீரபத்திரன் மற்றும் முனீஸ்வரர் போன்ற தெய்வங்களை இதில் ஆவாகனம் செய்து, இது முதல் நம்பர் என்று பார்த்தீங்கன்னா, அதாவது தென்மேற்கு திசை வைக்க வேண்டும். 2ஆம் நம்பர் மேற்கு திசையில் வடமேற்கு திசையில் வைக்க வேண்டும். 3ஆம் நம்பர் வடகிழக்கு. 4ஆம் நம்பர் அக்னி மூலை இயங்கக்கூடிய தென்கிழக்கு திசையிலும். இந்த 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வாசல் இருக்கோ அந்த பக்கத்தில் வைக்கணும். அப்படி வச்சுட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா இவங்க சுத்த சைவம் அப்படிங்கிறனால பலிகள் ஆகாது என்பதாலே பெங்களூருக்கு போகுது. அப்போ இவங்க பலி ஆகாது என்பதற்காக சைவ முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. தெய்வங்களுக்கு எலுமிச்சைக்கனி பலி கொடுத்து சைவ முறையில் தயாரிக்கப்பட்டு பூசணிக்காய் பலி கொடுத்து செய்யப்பட்டுள்ளது. ஆனால் உக்கரமாக ஏவல் இருக்குது, பில்லி இருக்குது. நான் ராஜபாளையத்தில் ஒருத்தருக்கு நான் கூட போகலை, என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தரை அனுப்பி அங்கே ஓமம் பண்ண சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து பூஜை காரியம் பண்ணி இது மாதிரி 5 பந்தனங்களை புதைச்சேன். 20 வருடமாக போராடி கொண்ட ஒரு நபர் மாறியிருக்கிறார். 7 வருஷமாக குழந்தை இல்லாத அந்த அன்பருக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளது. அவருடைய உறவுகள் பிரிந்திருந்த உறவுகள்லாம் சேர்ந்திருக்கிறது. இது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் இந்த மந்திரம். இதை அஷ்ட திக்குகளில் ஆட்கொள்ளப்பட்டு நம்முடைய ஆலயங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உற்சவம், ஏதாவது ஒரு விழா என்றால் அந்த தெய்வத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தை, அந்த ஊர் சுற்றுதோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த ஆலயத்தை 3 முறை சுற்றி வர வேண்டும் என்று சுற்றுவார்கள். பெரிய ஆலயமாக இருந்தால் ஒரு முறையாக சுற்றி வருவார்கள். எடுத்துக்காட்டாக சித்தர்கள் வழிபாடு செய்த ஸ்தலங்கள், புராண ஸ்தலங்கள், சக்தி வாய்ந்த ஸ்தலங்கள், அதே போல் உக்ர தெய்வங்கள் உள்ள ஸ்தலங்களுக்கு 8 திக்குகளையும் 8 கல் நடப்பட்டிருக்கும், அல்லது பீடம் மாதிரி வச்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருந்தால் இப்போ திருவண்ணாமலைன்னு எடுத்துக்கின்னா 8 லிங்கத்தை மலையை சுற்றியே பார்த்தீங்கன்னா மலைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் இருக்கார். ஆனால் அந்த மலையை சுற்றி 8 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து உள்ளார்கள். அந்த 8 லிங்கத்துக்கு கீழையும் 8 எந்திரங்கள் இருக்கும். இந்த 8 எந்திரங்கள் அஷ்டதிக்கு பாலகர் என்று சொல்லலாம். அஷ்டதிக்கு பாலகரையும் 8 எந்திரங்களால் பிரதிஷ்டை செய்து சிவாலயங்களில் 8 லிங்கங்களாகவும், நாகதேவதைகளுக்கு 8 நாகதேவதைகளும், உக்கர தெய்வங்களுக்கு அஷ்ட பைரவர், அஷ்ட காளி, அஷ்ட வராகி இவையெல்லாம் 8 அடங்கிறது. 8 நம்முடைய வாழ்க்கை பிரிக்கப்படுகிறது. அப்படி கர்மகாரனாக இருக்கக்கூடிய அந்த 8 என்ற எண்ணானது எங்கிருந்து ஆரம்பித்ததோ அங்கேயே வரப்பட்டது. அப்போ நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சுகளோ உங்களுடைய கர்மாக்கள் முடித்து விட்டு அங்கேயே வர வேண்டும் என்பதை குறிக்கிறதுக்காக 8ஐ நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அஷ்டபந்தனம் புதைத்து பூஜை செய்துவிட்டால், அதை மீறி யாராவது எனக்கு ஏவல் செய்திருக்கார்கள், பில்லி சூனியம் செய்திருக்கார்கள், அல்லது துஷ்ட தேவதைகளை என்னை பின்தொடர்கிறது, அல்லது எனக்கு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு வரும்படி யாராவது செய்திருக்கார்கள், சொத்து பிரச்சனைக்காக செய்துள்ளார்கள் அப்படின்றால் அது நம்முடைய அறியாமை என்று புரிந்து கொள்ளலாம்.
இந்த அஷ்டபந்தனம் என்பது அதிசக்தி வாய்ந்த ஒரு பந்தனம். இது மாதிரியான பந்தனங்கள் முறையாக ஒரு ஆன்மீக குருவிடம் பயிற்சி பெற்றவர்கள்தான். அப்போ 15 மொத்தம் 15 தெய்வங்களை இந்த 5 குழுவிலே ஆவாகனம் செய்யப்பட்டது, அடைக்கப்படவில்லை. அப்படி ஆவாகனம் செய்யப்பட்டு அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தை முழுமையாக பரப்பி அந்த தெய்வங்களை அந்த 4 திசைகளுக்கும் வாசப்படிக்கும் காவலாக வைத்து பூஜிக்கப்படக்கூடிய அஷ்டபந்தனத்தை பயிற்சி மேற்கொள்ள விருப்பமுள்ள அன்பர்கள் நம்முடைய பீடத்தை அணுகலாம். தேவைக்கு மட்டும் அணுகுவோம். வீண் விவாதங்களுக்கும் வீண் சந்தேகங்களுக்கும் அடியேன் பொறுப்பல்ல. ஆண்டவனை அடைவதற்கும் அந்த காலத்து ஆன்மீகத்தையும் ஆந்திகத்தையும் பயில்வதற்கும் ஒரு ஆராய்ச்சி மையம். நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் உங்களை உயர்த்து விடக்கூடிய ஒரு துடுப்பாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கான இது மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை கேள்வி கேட்டு வாழாமல் விட்டு விடாதீர்கள். எல்லா நலனும் எல்லா வளமும் பெற்று வாழ இல்லாமல்ல ஸ்ரீ வீர அங்காள பரமேஸ்வரியும் வராகித்தாயும் கருங்குட்டி பகவானையும் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். முக்கியமாக இது மாதிரிலாம் சொல்லிட்டாரு, இதில் என்ன போட்டிருப்பாங்கன்னு ஆராய்ச்சி செய்யணும்னா, இதில் 27 வகையான மூலிகைகள் மற்றும் 8 வகையான வாசனை திரவியங்கள், ஒவ்வொரு குடுவைக்கும் 3 தெய்வங்கள் என மற்றும் 15 தெய்வங்கள் காவலுக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. அதே போல இதில் தெய்வங்களை ஆபாகனம் செய்து ஹோமங்கள் செய்து பூஜித்த பிறகுதான் கொடுக்க வேண்டும். அஷ்டபந்தனம் என்ற பெயரில் இவ்வளோ தானே பொருள்னு சொல்லிட்டு அதை கொடுத்தோமானால் கண்டிப்பாக வேலை செய்யாது. வாழ்க்கை வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்தனை செய்வேன். சிவாய நமக நம சிவாய.